அதாவது குறை காணுதல் அப்படின்னா என்னன்னா, மத்தவங்ககிட்ட இருக்க குறைய வந்து ஒரு பூத கண்ணாடி வச்சு பார்க்கறது. அதான் வந்து குறை காணுதல் அப்படிங்கிறது பேரு. அ அப்படியே பூத கண்ணாடி வச்சுக்கிட்டு தேடி தேடி குறை கண்டுபிடிக்கிறது. இது வந்து எப்படின்னா, இந்த பொறாமையினுடைய ஒரு அம் வெளிப்பாடு. யார் மேலயாவது பொறாமை இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்ககிட்ட தேடி தேடி குறைய கண்டுபிடிக்கிறது. அது வந்து இதான் வந்து குறை கண்டுபிடித்தல். இந்த குறை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பாவம். இந்த குறை கண்டுபிடிக்கிறது இருந்துச்சுன்னா, நம்மளால வந்து நிம்மதியா இருக்க முடியாது. முழுமுதற் கடவுளை நினைக்க முடியாது. இது சம்மந்தமா ஒரு சில கதைகளையும், உதாரணங்களையும் பார்க்கலாம். சரிங்களா? ஒரு தடவ வந்து ஒரு 3 திருடங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு பேங்க போய் திருடுறாங்க. அப்ப வந்து முதல் திருடன் சொல்றான், அ த 3 பேர் திருடிட்டு போய் வந்துட்டாங்க. ஒரு காட்டுக்கு வந்துட்டாங்க. காட்டுக்கு வந்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்ப முதல் திருடன் சொல்றான், "சரி நம்ம இதுல இருக்க பணத்தெல்லாம் கவுண்ட் பண்ணி 3ஆ பிரிச்சுக்கலாம்" அப்படிங்கிறான். உடனே 2வது திருடன் சொல்றான், இத 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 கவுண்ட் பண்றதுன்னா இன்னைக்கு நைட் ஃபுல்லா ஆகும். நம்ம ஏற்கனவே டயர்டா இருக்கிறோம். இதுக்கு வந்து தேவையில்லாம நம்ம கஷ்டப்படணும். பேசாம வந்து நம்ம நாளைக்கு நியூஸ் பேப்பர பார்ப்போம். நியூஸ் பேப்பர பார்த்தோம்னா, அதுல வந்து எவ்வளவு பணம் திருடு போயிருக்குன்னு தெரிஞ்சிரும். அத வச்சு நம்ம பிரிச்சுட்டு போயிருவோம் அப்படிங்கிறான். உடனே 3வது திருடன் சொல்றான், இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்குது. நம்ம வந்து இப்ப ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்குறாங்க. அடுத்த நாள் காலையில நியூஸ் பேப்பர் வருது. நியூஸ் பேப்பர வாங்கி நியூஸ் பேப்பர பார்க்குறாங்க. அந்த நியூஸ் பேப்பர்ல என்ன போட்டிருக்கு? இது மாரி வந்து வங்கியிலிருந்து பணம் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டது. ரூ. 30,00,000 கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ் இருக்குது. உடனே அவங்க என்ன பண்றாங்க? சரி ஓகே நம்ம 3 பேரும் 10, 10 லட்சமா பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணி 10, 10 லட்சமா பிரிக்க பார்க்குறாங்க. அப்படி கவுண்ட் பண்ணா 25,00,000 தான் வருது. 2 பேருக்கு 10, 10 லட்சம் வந்துருச்சு. இன்னொரு ஆளுக்கு வந்து 5,00,000 தான் வருது. 5,00,000 குறையுது. உடனே ஒரு திருடன் சொல்றான், "டேய் பாத்தியாடா, எவனோ பேங்க்ல ஒரு திருடன் இருக்கிறான். அவன் ஒரு 5,00,000 ஆட்டைய போட்டான்டா" அப்படின்னு சொல்லி சொல்றான். சொல்லிட்டு, "டேய் அவன் நல்லா இருப்பானா? அவன் நரகத்துக்கு போகட்டும்டா" அப்படிங்கிறான். இது வந்து ஒரு ஒரு ஜாலியான கதை. ஆனா இதுல வந்து ஒரு பெரிய ஒரு நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் இருக்குது. இத பார்த்தீங்கன்னா, ஒரு திருடன் என்ன பண்றான், அவன் இன்னொரு திருடன வந்து நரகத்துக்கு போகணும்னு சொல்லி இது பண்றான். கர்ஸ் பண்றான். சாபம் விடுறான். இவனே திருடன். இவன் என்ன பண்றான்? இன்னொரு திருடனுக்கு சாபம் குடுக்குறான். ஸோ இதே மாரி தான் நம்மளும் என்ன பண்றோம், நெறைய சமயங்கள்ல நம்ம மேல எவ்வளவோ தவறுகள வச்சுக்கிட்டு, ஆனா என்ன பண்றோம், மத்தவங்கள வந்து இவங்க தவறு பண்றாங்க, இவங்க தவறு பண்றாங்க அப்படின்னு சொல்லி மத்தவங்கட்ட குறை கண்டுபிடிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ அதனால வந்து நம்ம வந்து மத்தவங்க மேல தவறு கண்டுபிடிக்கிறத, குறை கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு, நம்மகிட்ட இருக்க தவறுகள, நம்மகிட்ட இருக்க குறைகள வந்து நம்ம வந்து விடுறதுக்கு கத்துக்கணும். சரிங்களா?